உலக தமிழ் மக்களானவருக்கும் வணக்கம். இது மோகா டெக்னிக்கல். நான் உங்கள் மோகன். இன்றைக்கான வீடியோவில் இந்த டிசம்பர் மாதத்துக்கான 3வது ஆப் சீரிஸ் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது. இதில் ரொம்ப சூப்பரான ஒரு 5 ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பற்றி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதனால் இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நம்ம கூட மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஸ்க்கான டைரக்ட் டவுன்லோட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆப் சேல்ஸ் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு 2 வகையில் யூஸ் ஆகுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து விலை அதிகமா இருக்க பெய்ட் ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியான விலைக்கு வரும்போது அது இந்த அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா நீங்க டைரக்டா பார்த்துக்க முடியும். அது மட்டும் கிடையாது, பெய்ட் ஆப்ஸா இருந்து ஃப்ரீ ஆப்ஸா உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கிடைக்கும் போதும் அது வந்து பார்த்தீங்கன்னா இங்க நவ் ஃப்ரீ அப்படின்னு இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரீயா இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு பர்டிகுலர் அப்ளிகேஷன் பார்த்து பெய்டட்ல இருக்கும்போது அது எப்போ விலை கம்மியாகுதோ அப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சிருப்போம். அப்படிப்பட்ட நேரத்தில் அது நீங்க வந்து ஒயிட் லிஸ்ட்டும் போட்டுக்கலாம். இது மாதிரி 3 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்து வச்சிருக்காங்க. இங்க மேல இந்த 3 லைன் இருக்கும். 3 லைன் பார்த்தீங்கன்னா டேப் பண்ணிக்கங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டகரிஸ், கீவேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இதுல கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. நீங்க பர்டிகுலர் கேட்டகரி மட்டும் தான் விரும்பி இருப்பீங்க. ஆக்ஷன் ஆப்ஸ் இல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மூவி சம்பந்தப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் கேட்டகரிஸ் வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் இங்க உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆனதாகும். அதுல பர்டிகுலர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட் லிஸ்டியோ இல்ல டைரக்டா பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ நல்ல அப்ளிகேஷன் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பிளேட் அப்படின்ற மியூசிக் பிளேயருக்கான இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக எல்லா விதமான ஃபார்மேட்ல இருக்க மியூசிக்ஸ் பார்த்தா நீங்க டைரக்டா பிளே ஆன் பண்ணிக்க முடியும். வீடியோஸும் இதுல இருந்து பார்த்தா டைரக்டா நீங்க வந்து பிளே ஆன் பண்ணிக்க முடியும். ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வீடியோ ஃபைல்ஸை நீங்க வந்து MP3 ஃபைல்ஸா கூட இதுல நீங்க டைரக்டா கன்வெர்ட் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மூன்றாவதாக இங்க சைட்ஸ் என்ற இந்த ஆப்ஷன் பார்த்தா கொடுத்து வச்சிருக்காங்க. இங்க வந்து பார்த்தா நீங்க டைரக்டா வீடியோஸ் பார்த்தா வந்து டவுன்லோட் பண்றதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இங்க வந்து பார்த்தா நிறைய சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து யூடியூப் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த யூடியூப்ல இருக்க பர்டிகுலர் வீடியோஸ் நான் வந்து ப்ளே பண்ண நினைக்கும் போது இங்க பாப்அப் பிளேவா இல்ல ஃபுல் ஸ்கிரீன்ல பார்த்தா உங்களுக்கு ப்ளே ஆகும் கேக்குது. நான் வந்து பாப்அப் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இங்க பாருங்க உங்களுக்கு பாப்அப் பட்டன் மாதிரி இங்க உங்களுக்கு கிரியேட் ஆனதாயிடும். சோ இது வந்து எங்க வேணுமா எடுத்து போய் நீங்க ஸ்வைப் பண்ணி வீடியோஸ் கூட இங்க டைரக்டா பார்த்துக்க முடியும். மேலும் நீங்க ரெகுலரா போகக்கூடிய வெப்சைட்டா இருந்துச்சுன்னா இங்க பார்த்தா நீங்க வந்து புக் மார்க்காவும் நீங்க செலக்ட் ஆன் பண்ணிக்கலாம். சோ ஒரு நல்ல அப்ளிகேஷன் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் கோல் செட்டர் ஹேபிட் ட்ராக்கர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் 2 வகையில் உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரான ஹேபிட்ஸ் என்னவோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்க கோல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க செட் ஆன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோ டு ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். அதை நான் வந்து எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. மேலே எடிட் பட்டன் கொடுத்துருக்காங்க, கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஜிம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா போனா இல்ல வீக்லி ஒன்ஸ் போறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்க நம்ம வந்து செட் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹவ் ஆஃபன் அப்படின்னு கேட்டிருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் டைம் அப்படின்னு நான் வந்து செட் பண்ணி. மூன்றாவது பார்த்தீங்கன்னா ரிமைண்ட் மீ கேக்குது. நீங்க வந்து டெய்லி பேசிஸா இல்ல வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டே மட்டும் நீங்க வந்து போக போறீங்க அப்படின்னு கேக்குது. நான் வந்து டெய்லி பேசிஸ்ன்றதுனால எல்லா நாளுமே நான் வந்து செலக்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. அப்புறம் அப்டேட் பட்டன் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளிக் ஆன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க டைம் வந்து காட்டும். மேல இருக்கு பாருங்க டைம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா செட் பண்ணிக்கிங்க. நான் வந்து PM இருக்கிறதுனால நான் மார்னிங் தான் எப்பவுமே போவான்றதுனால நான் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நான் வந்து அப்டேட் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ராக்கர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெடியானது ஆயிடுச்சு. இனிமேல் ரெகுலராக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிமைண்ட் ஆன் பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோல்ஸ்ல இதே ஒரு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ரிமைண்டர் மாதிரி இதை வந்து செட் ஆன் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்க வந்து கோல்ஸ் வந்து செட் பண்ணும்போது சீக்கிரமா நீங்க வந்து அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும். ஸோ நல்ல அப்ளிகேஷனுக்கு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததுக்கு நம்ம 4வது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பனோரமா கிராப் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். பொதுவாக நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல போய் பார்க்கும்போது ஸ்வைப்பபிள் போஸ்ட், நான் ஸ்வைப்பபிள் போஸ்ட், கிராப் போஸ்ட் அப்படின்ற மாதிரி நிறைய போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது மாதிரி நீங்க வந்து போஸ்ட் செட் பண்ணி அனுப்புறதுக்கு இந்த பனோரமா கிராப் பண்ற இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வைப்பபிள் போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் கிராப் போஸ்ட், மூணாவது பார்த்தீங்கன்னா கிரிட் போஸ்ட். ஸோ இந்த 3 விதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து செட் பண்ணி டைரக்டா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல நீங்க போஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஸ்வைப்பபிள் போஸ்ட் அப்படின்னு இருக்கு, அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த இமேஜ். இது டைரக்டா பார்த்தீங்கன்னா நான் ஓகே அதை பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல எப்படி டிஸ்பிளே ஆகும்னா இப்படிதான் டிஸ்பிளே ஆனதாகும். நீங்க இப்படி ஸ்வைப் பண்ணி நீ முழு போஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா இங்க பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நான் கிராப் போஸ்ட் மற்றும் கிரிட் போஸ்ட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் A51 A71 பஞ்ச்-ஹோல் வால்பேப்பர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இதுக்குள்ள கொடுத்திருக்க வால்பேப்பர்ஸ் எல்லாமே குவாலிட்டி வைஸும் சரி, கலர் வைஸும் சரி, அட்ராக்டிவாகவும் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த வால்பேப்பர் அப்ளிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் நான் நிறைய வால்பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள எதிர்பார்த்தேன். பட் குறைந்த அளவில் தான் வால்பேப்பர்ஸ் வந்து இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய வால்பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதர்வைஸ் பார்க்கும்போது இதுல இருக்க வால்பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இதுல இருக்க வால்பேப்பர் தான் நானும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க.
ஸோ இன்றைக்கான ஆப் சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல எந்தெந்த ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சானது கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. ஸோ நீங்க கொடுக்குற ஒரு லைக் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் கொடுத்துருக்கு புது புது வீடியோஸ் பண்றதுக்கு. மறக்காம லைக் பண்ணிக்கங்க. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Have you ever felt? Are you listening? Damn.